நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா, தமிழர் திருநாள் பொங்கலுக்காக ஒரு சூப்பரான, ஸ்பெஷலான, ஹெல்தியான ஒரு கருப்பு கவுனி இல்லன்னா காட்டு யானம் ரைஸ் வச்சு ஒரு பொங்கல் ரெசிபிய ஷேர் பண்ண போறேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களோடு இந்த ரெசிபிய நான் ஷேர் பண்றேன். வழக்கமா செய்யற பொங்கலுக்கான பச்சரிசிய விட இந்த மாதிரியான நம்மளுடைய பாரம்பரிய ரகமான அரிசிகள்ல செய்யும் பொழுது ரொம்பவே சத்தாவும் அதே சமயம் ருசியாவும் இருக்கும். நான் இன்னைக்கு காட்டு யானம் அரிசி எடுத்திருக்கேன். நீங்க கருப்பு கவுனி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த அரிசியை ஓவர் நைட் சோக் பண்ணியாச்சு. 7-8 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு காலையில 1 கப் அரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி வச்சு 10லிருந்து 12 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லாவே வெந்து வந்திருக்கும். ஒரு மேஷர் வச்சு மசிச்சுக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்குங்க. மசிச்ச சாதத்தோட ஒரு 1/2 கப் அளவுக்கு திக்கான பாலை கலந்து விட்டுக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. 1 கப் அளவுக்கு வெல்லத்தோட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து பாகு கரைச்சி அதையும் இப்போ வடிகட்டி சேர்த்தாச்சு. நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கூடுதலா சேர்த்து இறக்குனா சூப்பரான டேஸ்டியான காட்டு யானம் அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமா அருமருந்தா யூஸ் பண்ணின இந்த மாதிரியான அரிசி வகைகளை ஒரு தடவை செஞ்சு பாருங்க. காட்டு யானம் அரிசியில செஞ்ச இந்த பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.